வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே இந்த நாள் தான் ஒரு மகத்தான ஒரு நாள் பாருங்க. ஆமா, அவர் யார் என்று நிரூபிச்சது எந்த நாள்? இந்த நாள் தான். எல்லாருமே மறிச்சிருக்கிறாங்க. யார் மறிச்சிருக்கிறாங்க? எல்லாருமே மறிச்சிருக்கிறாங்க. ஆனா மீண்டும் உயிரோடு கூட யாரும் எழுந்ததே கிடையாது. அநேக மகத்தானவர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கிறார்கள். நமக்கு நான் தான் உலகத்துக்கு கிங்கா இருக்கணும்னு நினைச்ச அலெக்சாண்டர் எவ்வளவு பற்றி கேள்வி தெரியும். கிரேட் அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு தெரியுமா? 30 அதாவது ஒரு வாலிபனா இருக்கும்போது எல்லா உலகத்தையும் பிடிச்சிட்டார். எத்தனை உலகத்தை? முழு உலகத்தையும் பிடிச்சிட்டார். இன்க்ளூட் இந்தியாவையும். இன்க்ளூட் எங்க வந்தாரு? இந்தியாவும் பிடிக்க வந்தார். ஆனால் அவருக்கு 33 நினைக்கிறேன், 33 வயசுல அவர் வந்து அவர் டெத் ஆகுறார். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறாரு. என்ன காரியம் சொன்னார்? எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்கு? முதலாவது என்ன? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கல்லையில் அடக்கம் பண்றீங்க இல்லையா, அடக்கம் பண்ணும்போது என் கை என்ன பண்ணுங்க, இப்படியே நீட்டி வச்சிருங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். ரெண்டாவது, எல்லா டாக்டரையும் கூப்பிடுங்க. என்ன பண்ணுங்க? எல்லா டாக்டரையும் கூப்பிடுங்க. எத்தனை காரியம் சொன்னேன்? மூணாவது என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க என்ன கூட்டு போறீங்க கல்லறைக்கு போகும்போது ரோட்ல தங்கத்தையும் பணத்தையும் என்ன பண்ணுங்க, நம்மள என்ன பண்ண, பூ தானே இறைப்போம், எல்லாத்தையும் தங்கையும் கோல்ட்ல இறங்க அப்படின்னு. அப்ப அவன் கூட இருக்கிற கேட்கிற, ராஜா இதுல ஏன் பண்ணணும்? பாக்ஸ் விட்டு ஏன் 2 கை விட்டு அடக்கம் பண்ண சொன்னீங்க? என்ன பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியணும்டா, ஒன்று கொண்டு வரணும் இல்லை, ஒன்று கொண்டு போவீங்க. ரெண்டாவது, ஏன் எல்லா டாக்டரையும் கூப்பிட சொல்றீங்க? எத்தனை டாக்டர்கள் எத்தனை மருந்து மாத்திரை இருந்த போதிலும் என்ன காப்பாற்ற முடியலையே. மூன்றாவது, பணம் தங்கம் அதான் ஏன் ஏற்றி சொல்றீங்க? நான் சேர்த்து வச்ச இவ்வளவு ஆஸ்தி, நான் சேர்த்து வச்ச மனிதர்கள் எவராலும் என்ன காப்பாற்ற முடியலையே. அப்ப தேவன் என்கிற ஒருவர் இருக்கிறார். தேவன் என்கிற ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. இப்படி மகத்தான மனிதர்கள் அந்த பூமியில என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப பாருங்க எத்தனை பெருமையான மனுஷர்கள் இருந்தாங்க. தன் மதத்தை குறித்து பேசினவங்க, தன் ஜாதியை குறித்து பேசினவங்க, தன் ராஜ்யத்தை குறித்து பேசினவங்க, நான் தான் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு அத்தனை பேருமே இந்த பூமி இல்லாம மறிச்சாங்க. அவ்வளவுதான். அவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? செத்தவங்க என்ன பண்ணுவாங்க? செத்தாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க? அடங்க மாட்டாங்க. அதோட அவங்க சாப்டர் க்ளோஸ். எல்லா கலர் மூடப்பட்டிருக்கு. முகமதிய கலர் மூடப்பட்டிருக்கு. புத்தருடைய கலர் மூடப்பட்டிருக்கு. பெரிய பெரிய மேதாவிகள் ஞானிகளுடைய கலர் மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு கலர் மாத்திரம் இன்னைக்கு திறந்திருக்கிறது. அது யாருக்கு சொன்னா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். தேவன் சொன்ன இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நான் இன்னும் வேற மாதிரி சொன்னா அவர் என் இருதயத்தில் ஜீவிக்கிறார்.